ஐயா துணை. அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். வல்லவராகிய தங்களை கலந்தாலோசிக்காமல் கலிநீசனை பிறவி செய்து ஆற்றல் மிக்க வரங்களை அவனுக்கு கொடுத்ததினால் நான் பட்ட பாடு போதும், இனிமேல் எல்லாவிதமான செயல்களையும் தாங்கள் சித்தப்படி ஒரு சொல்லுக்குள்ளே சூட்டி அரசாளுங்கள் என்று கூறி அருளினார் சிவபெருமான். உடனே நாராயணர் கூறுவார், ஈசரே, இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் இப்படியே கூறுவது உமக்கு வாடிக்கையாகிவிட்டது. நானல்லவா வேடனைப் போல் அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் எந்தவிதமான துன்பமும் இல்லாமல் இருக்கின்றீர்கள். குரோணி முதல் துரியோதன் வரை யுகங்கள் ஆறதிலும் தர்ம நீதிக்கு எதிராக கொடுமைகள் செய்த அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு நான் பட்ட பாடு யாரும் பட முடியாது. அவ்வாறு நான் பட்ட துன்பங்கள் துயரங்களெல்லாம் போதும் என்று எண்ணி மேலும் பகையில்லாமல் செய்வதற்கு என் விந்து வழி குலமாகிய மக்கள் 7 பேரை பிறவி செய்து நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருந்து அவர்களுக்கு பெயர் நாமமெல்லாம் அருளி வல்லோராய் பூமிதனில் வாழுங்கள் என்று ஆசி கூறி அனுப்பி வைத்தோமே. தொல்லையெல்லாம் தீர்ந்ததென்று நான் ஸ்ரீரங்கம் சென்று இனிதாக அமர்ந்திருக்கும் வேளையில் என்னை கலந்தாலோசிக்காமல் கலிநீசனை பிறவி செய்து பூவுலகம் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன வந்ததென்று சொல்லுங்கள். முன் யுகங்கள் ஆறதிலும் அதிக பலகாரர்களாக அசுரர்களை பிறவி செய்து அனுப்பினீர். முதல் யுகத்தில் பிறந்த குரோணி கைலை முதல் கொண்டு அனைத்தையும் விழுங்க முற்பட்ட போது அவனை வதைத்தது யார்? இரண்டாம் யுகத்தில் குண்டோமசாலியாக பிறவி எடுத்த அந்நீசன் வானலோகங்களையெல்லாம் விழுங்க வாய்விட்டு அலறிய போது அவனை வேறு யாராவதா வந்து அழித்தார்கள்? மூன்றாவது யுகத்தில் மீண்டும் குரோணியானவன் தில்லை மல்லாளன் மல்லோசிவாகன் என்று இருவராக பிறவி எடுத்து தேவர்களையும் தேவ கன்னியர்களையும் தனக்கு கீழ்வடிந்து ஏவல் செய்ய துன்புறுத்தினான். தேவர்களின் அபய ஒலியை கேட்டு பொறுக்க முடியாமல் ஓடிப்போய் தேவர்களை காப்பாற்றும்படி என்னிடம் கூறினீர்கள். அப்பொழுதும் அந்த அசுரர்கள் இருவரையும் அழித்து தேவர்களை மீட்டு தந்தது யார்? நாலாம் யுகத்தில் சிங்கமுகாசூரனும் சூரபற்பனும் பிறந்து வந்தார்கள். அந்த நன்றி கெட்ட பாவிகள் கேட்ட வரங்களையெல்லாம் நீர் வாரி கொடுத்தீர். அதுவும் போதாதென்று கைலேங்கிரியும் அல்லவா அவனுக்கு விட்டு கொடுத்தீர். கடைசியில் நீர் இருப்பதற்கு கூட இடமில்லாமல் அங்கிருந்து ஓடி நான் அமர்ந்திருந்த கடலில் வந்தமர்ந்தீர். சூரர்கள் இருவரும் தேவர்களை செய்த கொடுமைகள் தாங்காமல் நம்மை நோக்கி முறையமிட்டதினால் என்னிடத்தில் ஓடி வந்து அவர்களை கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினீர். நான் அவனோடு பல நாட்களாக யுத்தமிட்டு அவனை அழிப்பதற்காக நான் பட்ட பாடெல்லாம் அவ்வளவு எளிதானதா என்ன? மீண்டும் அவன் அதே யுகத்தில் இரணியன் என்ற பெயரோடு எனக்கு எதிரியாக பிறந்தான். பூவுலகில் அனைவரும் தன்னையே கடவுள் என்றும் தனது பெயரையே தாரக மந்திரமாக கூற வேண்டும் என்றும் கூறி கொடுமைப்படுத்தினான். அவனுக்கு பிள்ளையாக நானே பிறந்து அவனை வதைத்தேன் என்று நாராயணர் கூறினார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.